எது பார்த்துக்கிட்டு இருக்கோம்? செல்லு 6th டேர்ம் 2 தானே, அதுமாதிரி 7th டேர்ம் 2, 6th லெசன் 5, இது 4. இப்போ எடுத்து புக் எடுத்து படிங்க, புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, சும்மா வாசிட்டு போகாதீங்க ஸ்கூலில் மாதிரி. என்ன அர்த்தம்னு புரிஞ்சிட்டே வாங்க. பல செல் உயிரினங்களுக்கு உதாரணம் ஸ்பைரோகைரா, மாமரம், வெங்காயம், நம்மலாம். வெங்காயம் என்னது? பல செல் உயிரினம். பல செல்லால் ஆனதுதான் வெங்காயம். ஸ்பைரோகையா. நான் சைவம் சார், உயிரை கொல்ல மாட்டேன் சார்னால் வெங்காயம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, எதையுமே சாப்பிடக்கூடாது. தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை நம்ம உடம்புல 3.7 × 10⁻13. அப்படின்னா என்ன தெரியுமா? 37 போட்டு பக்கத்தில் எத்தனை சைபர் வரணும்? 12 சைபர் வரணும். இந்த ஒரு புள்ளி இங்கே இருக்கா, இது இங்கே வரும்பொழுது ஒரு சைபர் கட்டாயிரும். சரியா? அப்போ எவ்வளவு? எத்தனை இது? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, கோடி கோடி. அடியாப்பா, அத்தனை செல்லு சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. அப்போது அதாவது குழந்தை கிடையாது, ஒரு அடல்ட்டு. இதை ஃபேக்டில் கேட்பாங்க, இந்த இது வராது, இதை கேட்பான். அதான் கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்ததுமோ. தெளிவற்ற உட்கருவு இல்லை, தெளிவற்ற உட்கருவை கொண்டது. தெளிவற்ற இல்லைன்னா 2 நெகட்டிவ் ஆயிடும். ப்ரோகேரியாட்டிக் முதல்ல உருவானது. பாக்டீரியா அதெல்லாம் பார்த்தோமா. அடுத்து தெளிவான உட்கருவை கொண்டது யூகேரியாட்டிக். நம்ம செல்லலாம், தாவர செல், நம்ம செல்லலாம் உட்கரு தெளிவாக இருக்கும், யூகேரியாட்டிக். புவியில் முதலில் உருவான செல்லு ப்ரோகேரியாட்டிக் தான். அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் என்னவா மாறிச்சு? யூகேரியாட்டிக்காக மாறும். அப்புறம் அவங்க தனித்தனியாக சுற்றி இருந்து அவங்க ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து அப்படியே பரிணாம வளர்ச்சியில் வந்தால் தான் யார்? நம்மலாம். சரியா? எப்படி சார் முதல் உயிரினம் தோன்றுச்சு? அது கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து ஃபஸ்ட்டு செல் உருவாகுது. கெமிக்கல் ப்ராசஸ் தான், ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது. உயிரினங்கள் தோன்றினதுக்கு அடிப்படை எது? வேதிவினை. வேதிவினை தான் உயிரினங்கள் தோன்றினது. இதோட விட்டம் தெரியுங்களா? விட்டனா ஒரு வட்டத்தில் ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு எண்டுக்கு மையத்தின் வழியாக கோடு போட்டிங்கன்னா அது எவ்வளோ லென்த் இருக்குது, அதான் விட்டம். இங்கிலீஷில் டயாமீட்டர். 0.003 மைக்ரோமீட்டர்லேருந்து 2 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். எது? இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்கள். ப்ரோகேரியாட்டிக் செல்களுக்கு எடுத்துக்காட்டு. ப்ரோகேரியாட்டிக்னா என்ன? தெளிவான உட்கரு இருக்காது. தேர் இஸ் நோ கிளியர் நியூக்ளியஸ். உட்கருவில் என்ன இருக்கும்? உட்கருவோட வேலை என்ன? ஆற்றலா? அந்த என்டையர் செல்லை கட்டுப்படுத்துறதே அவர் தான். மரபு பொருள் இருக்கும். அவங்க அப்பாலாம் கிடையாது. அங்கே ஒரு செல் உயிரிக்கு அப்பாவே கிடையாது, அம்மா தான் ஒன்லி. பல செல் உயிரிகள் தான் அப்பா அம்மான்னு 2. அதுக்காக அப்புறம் பேசுவோம். சரி, அம்மா செல்லோட கேரக்டர் அப்படியே இருக்கும். அப்புறம் அதோட குட்டி போடும், அது அப்படியே இதே மாதிரி அது 2. அவங்க பாட்டி என்ன மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பேத்தியும் இருக்கும். பேரெல்லாம் கிடையாது அங்கே. சரியா? ரைட். பாக்டீரியா, எக்ஸரிச்சியா, கோலை பாக்டீரியா, இதெல்லாம் பாக்டீரியாவில் வகைகள். இதெல்லாம் ப்ரோகேரியாட்டிக்கு எடுத்துக்காட்டு. கிளியரான நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியாட்டிக் செல்களுக்கு எடுத்து தாவர செல், விலங்கு செல், நம்ம உடம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெரும்பான்மையான பூஞ்சைகள், ஆல்காக்கள், இதெல்லாம் வந்து யூகேரியாட்டிக். கிளியரான நியூக்ளியஸ் இருக்கும். அவங்களிருந்து வளர்ந்து வந்தவங்க தான் இவங்க, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தவங்க தான். 2க்கு உள்ள வித்தியாசம் 1 அல்லது 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை. இது 10 முதல் 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும் யூகேரியாட்டிக். செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி ஜவ்வு காணப்படாது. அதனால தான் அந்த சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே அங்கங்கே இருக்கும், அது வரல, கிளியராக இருக்காது. செல் நுண்ணுறுப்பை சுற்றியில் என்ன இருக்கும்? ஜவ்வு இருக்கும். தெளிவற்ற உட்கருவு, தெளிவான உட்கருவு.
நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை. நியூக்ளியோலஸ் காணப்படும். நியூக்ளியோலஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய கொலான்னு இருக்குல்ல, அது நியூக்ளியோலஸ். சால்மோனெல்லை சிற்றினத்தை சேர்ந்த பாக்டீரியா உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுது. சரியா? பாக்டீரியா பால் தயிராக மாறுதில்ல, அதுக்கு உதவுறது யார்? பாக்டீரியா தான். அதுக்கு பேர் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. கேட்பாங்க கொஸ்டின், பாலை தயிராக மாற்றக்கூடிய பாக்டீரியா அது லாக்டோபேசிலஸ். ஆமாம், எல்லாம் அவனுங்க திங்கிறானுங்களாமா, அதனால் அதானே அவங்களுக்கு முக்கிய உணவே அது தயிர், நெய். ஆமாம், சரி, அது கிடக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கலாம். சரியா? அது மாதிரி இந்த பாக்டீரியா நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. சாப்பாடை கெட்டு போக வைக்கிது இல்லையா, தண்ணி விட்டுறது, அதெல்லாம் இருக்குல்ல. இந்த பாக்டீரியா அட்மாஸ்பியரில் இருக்கிறது போய் உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? பல ஆரம்பிப்பார். பழைய சோறு புளிக்குதா? அதுவும் இந்த பாக்டீரியா தான். சோறு இருக்குல்ல, சோறு தண்ணி விடுறதுக்கு இவர் தான் காரணம். நீங்கள் தண்ணி முன்னாடியே ஊற்றி வச்சுட்டீங்க, அடுத்த நாள் புளிக்குதா? இந்த பாக்டீரியா தான். போய் சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்ட வேஸ்ட்டெல்லாம் அதிலே விட்டுரும். சரியா? இது மாதிரி தயிர் நிறைய பாக்டீரியா தான் இருக்கும். உன்னை கறி சாப்பிடாதான்னு சொல்கிறான்ல, தயிர் சாப்பிட்றான். தயிர் சாப்பிட்லாமா அவன்? அது ஃபுல்லாக பாக்டீரியா தான். ஒரு பாக்டீரியா போய் விழுந்து அது சாப்பிட்டு நிறைய பாக்டீரியா உருவாயிடும். சரியா? சரி, பாருங்கள், சயின்டிஃபிக்காக போகும்பொழுது என்னென்ன மாட்டிக்கிறானுங்க. ரைட். முதல் செல் முதல் உயிரினம் வரை. செல்லுனா ஒரு செல் உயிரி, பாக்டீரியா. அது உயிரினா ஆர்கானிசம். பல செல் உயிரி இருக்குல்ல, அது பார்த்தாலாம் நேற்று நிறையா செல்லு சேர்ந்தது திசுக்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட திசு சேர்ந்து உறுப்பு உருவாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு ஒரே வேலையை செய்யும். அதுக்கு பேர் என்னது? உறுப்பு மண்டலம், ஆர்கான் சிஸ்டம். நிறைய ஆர்கான் சிஸ்டம் சேர்ந்தது தான் அது ஒரு உயிரினம். நம்ம தாவரங்கள், அதெல்லாம் விலங்குகள், அதுக்கு பேர் ஆர்கானிசம். அதான் உயிரினம். தமிழில் உயிரினம், இங்கிலீஷில் என்னது? ஆர்கானிசம். அதான் நான் சொன்னதை இங்கே சொல்லியிருப்பாங்க. பல செல்கள் ஒன்று சேர்ந்து திசுவை உருவாக்க, வெவ்வேறு திசுக்கள் ஒன்று சேர்ந்து இந்த பல செல் இருக்கு இல்லையா, இது ஒரே வகையான வேலையை செய்யும். ஸோ அதுக்கு பேர் திசு. பாப்பா என்னென்ன திசு இருக்குது அப்படின்னு. வெவ்வேறு திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்கும். இதயத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா, இதயத்தில் வெட்டி எடுக்கிறோம். இதுதான் ஒரு தோல். இதயத்தை ஒரு பார்ட்டை வெட்டி எடுத்துருக்கேன். நடுவில் வந்து தசை திசு இருக்கும். இதயத்தில் தசை, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். தோல் திசு. தோல் என்னம்மா சொல்லுவாங்க? சத்தமா? எபித்தீலியல் திசு. வெரி குட். இது ஒரு திசு, இது ஒரு திசு. இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் இப்படி இருக்கும். ரைட். வெவ்வேறு திசுகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்கும். அப்போ இதயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 திசு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதில் இது இருக்கும், நரம்பு திசு இருக்கும். நரம்பு திசுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதை விட்டுருங்க, பேசிக்கலாம். வெவ்வேறு உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும். இப்போ இதயம், சரியா? இரத்த நாளங்கள், ரத்தத்தை எல்லா உறுப்புக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, அதில் சின்ன நாளம் இருக்கும், பெருசெல்லாம் இருக்கும். நரம்பு கிடையாது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். அதில் யார் யார் இருப்பாங்க? ஹார்ட் இருக்கும். அப்புறம் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பைப் இருக்கும். ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு பைப் இருக்கும். அது மாதிரி அந்த பைப்பு சின்னதாக இருக்கும், கேபிலரிஸும்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததான் இது ரத்த ஓட்டம். அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம். நான் சொன்னால ரத்தம் எடுத்துகிட்டு போகிற பைப்பு, ரத்த நாளங்கள், பைப்பு தமிழில் நாளங்கள். சரியா? நரம்பு கிடையாது. கும்பிட்டீங்க, நர்ஸுங்களுக்கு நரம்பு கிடைக்கலன்னு இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. வெயின் கிடைக்கலன்னு சொன்னால் ஓகே.
நரம்பு கிடைக்கலாம் பூ முட்டைங்க, அது படித்ததே வேஸ்ட்டு. ஆமாம், சரி கவனிங்க. அதுக்கு பேர் என்னது, என்ன கார்த்திகேயன் சின்ன மூடியா? சரி, வெவ்வேறு உறுப்புகளை ஒன்று சொன்னா இல்லையா, உறுப்பு மண்டலம். எடுத்துக்காட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், படிக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக. அடுத்தது உறுப்பு மண்டலம் உயிரினத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுது. ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் சொன்னா இல்லையா. இப்போ ரத்த ஓட்ட மண்டலம், அது ஒரு உறுப்பு மண்டலம். ஆர்கான் சிஸ்டம், அதோட வேலை என்ன சார் அப்படின்னாக்கா, எல்லா உறுப்புகளுக்கும் உணவு எடுத்துகிட்டு போகணும், எல்லா உறுப்பில் இருந்து கழிவு எடுத்துகிட்டு வரணும், அதுதான் அவங்க வேலை. உணவு எடுத்துகிட்டு போகணும். கழிவு உணவு எது முக்கியமான உணவு எங்கே கிடைக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அது மட்டும்தான் உணவா? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆக்சிஜன். குடல் இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், அவங்க உணவு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உறிஞ்சி ரத்தத்தில் கொடுப்பாங்க, அது எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போகணும். அதேமாதிரி ஆக்சிஜன் உடையணும்ல, என்ன வேணும், சரி கார்போஹைட்ரேட் உடையணும்ல, அது ஆக்சிஜன். லங்ஸ் எடுத்து கொடுப்பார். அப்போ ஆக்சிஜன் மற்ற எல்லா உணவு, சாப்பாட்டில் இருக்கிற உணவு இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, மினரலு, விட்டமின், தண்ணி, நார்ச்சத்து, புரோட்டீன் விட்டனா, புரோட்டீன் எல்லாம் எல்லா செல்லுக்கும் போகணும். ஒவ்வொரு செல்லுக்கும் இதெல்லாம் வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு யாருக்கு கிடையாது, நம்ம எல்லாம் நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செல்லுலேருந்து எல்லாத்துக்கும் போகும். சரியா, ரைட். அப்போ ஒழுங்காக என்ன பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும்னா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா தான் என்னது சாப்பிட்றோன்னா ஒரே கார்போஹைட்ரேட்டாக திங்கக்கூடாது, இதெல்லாம் சரிவிகித உணவு சாப்பிடணும். நம்ம கிளைமேட்டில் விளையிறத சாப்பிடணும். அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடும், அது ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தேவையான மினரலோ புரோட்டீனோ விட்டமினோ கிடைக்காதப்ப அந்த செல்லு செத்து போகும். அப்போ அந்த உறுப்பு செயலுக்கு அந்த வேலையை செய்யாது. டிஸார்டர். ஆர்டர்னால் ஒரு ஒழுங்கான இருக்கிறது ஆர்டர். டிஸார்டர்னா என்ன அர்த்தம், அது ஒழுங்காக செயல்படலை, அதான் டிஸார்டர். சரியா, ரைட். வார்த்தையை புரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. உயிரினங்கள், ஆர்கானிசம். இப்போ ரிவர்ஸில் போகிறாங்க. நிறையா உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்ததானே இது ஒரு உயிரினம் சொல்கிறான். உயிரினங்கள், சரி, உயிரினங்கள் ஆர்கானிசம் இங்கிலீஷில். பல செல் உயிரிகளை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் உயிரினத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க. உயிரினங்களின் உடலில் பல வகை உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கின்றன. ஆமாவா, நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது, நரம்பு மண்டலம், சுற்றோட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நரம்பு மண்டலத்துக்கு நர்வஸ் சிஸ்டம், சரியா, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கிட்னிலாம் இருக்குல்ல, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம், இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா, இவ்வளோ பேர் சேர்ந்து தான் குறைஞ்சது ஒரு 10-11 இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம உடம்புல அத்தனை மண்டலம். ஒவ்வொரு மண்டலம் நிறையா உறுப்புகளால் ஆனது, அதான் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறான், இல்லை புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு. கல்வினா என்னது, சுற்றிலும் உள்ளது புரிஞ்சுக்கிட்டியா, புரிஞ்சுட்டா கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காந்துன்னா மக்களுக்கு புரிஞ்சு உன் வேலையை செய்வேன். அதுக்கு தான் வந்து எக்ஸாம் வைக்கிறது, டெஸ்ட் வைக்கிறது. இதுங்க அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே போய் வாந்தி எடுத்துகிட்டு நான் அறிவாளின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதான் பிரச்சனையே. அவை உயிரினங்களின் செயல்பாட்டிற்கு உதவுகிறது. செயல்பாடுன்னா என்ன அர்த்தம், வளர்றது, ஓடுறது, ஒடியாறது, இதெல்லாம். இப்போ தசை மண்டலம் இருக்கா, எலும்பு தசைகள், வரி தசைகள்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு உதவுது, ஓடுறதுக்கு, ஒடியாடுறதுக்கு. சரியா, ஆமாம், அதுக்கு. எடுத்துக்காட்டு சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இவரோட வேலை என்ன, சுவாச மண்டலம் ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்துக்கு கொடுத்துடணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து வெளியில் தள்ளிடணும். இந்த வளிமண்டலம் இருக்குல்ல, நம்ம லங்ஸ் வரைக்குமே இருக்கும், காற்று உள்ள வரைக்கும் போயிடும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். வளிமண்டலம் இருக்குல்ல, நம்ம லங்ஸ் வரைக்கும் இருக்கும். எப்படி மண்ணுக்குள்ளே ஓட்டைக்குள்ளே வரைக்கும் வளிமண்டலம் இருக்குன்னு பார்த்தோம்.
மண்ணில் தண்ணி ஊற்றுங்க முட்டையாக வருதா? அதில் உள்ள கேஸ். அது மாதிரி நம்ம லங்ஸ் வரைக்கும் கேஸ் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அதை இழுத்து ரத்தத்தில் கொடுக்கணும். ஆக்சிஜனை மட்டும் இழுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட்டு நமக்கு, அதை எடுத்து என்ன பண்ணணும்? வெளியில் விட்டுறணும். அதான் எக்ஸ்கலேஷன். வெளி சுவாசம் இருக்குல்ல, அப்போ அது வெளியில் வந்துடும். திரும்ப வளிமண்டலத்தில் இருக்க கேஸ் உள்ளே போகும், அதுலேருந்து ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுதான் அவரோட வேலை. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஜீரண மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இவரோட வேலை என்னது? உள்ளே போடுறோம், அது ஒரு பைப்பு, ஸ்ட்ரெயிட் லைன் கடைசி வரைக்கும் உள்ளே போடுவோம். பெரிய மாளிகைலாம் சின்ன சின்னதாக உடைக்கும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணி ரத்தத்தில் கொடுப்போம். ஃபுட்டெல்லாம் புரோட்டீனு, மினரலு, விட்டமின், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, தண்ணி, இதெல்லாம். அதுதான் அவரோட வேலை. சரியா? ரைட். அடுத்தது கழிவு நீக்க மண்டலம். சொன்னோம் இல்லையா, ஜீரண மண்டலத்தில் தான் லெட்டின் அதெல்லாம். அது நம்ம கழிவே கிடையாது. நம்மளோட கழிவு எது? ரத்தத்தில் இருக்கிறது தான் நம்மளோட கழிவு. அந்த கழிவு எங்கேருந்து வந்திருக்கும்? உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லேருந்து வந்திருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளே தேவையில்லாத வேஸ்டேஜஸ், செத்து போனது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கழிவாக வெளியில் வரும். அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். நம்ம உடம்புல முக்கியமான கழிவு எது சார்னா யூரியா. செல்லு செத்து போன செல் இருக்குல்ல, அதை உடச்சிங்கன்னா யூரியா கிடைக்கும். நெல்லுக்கு என்ன போடுவாங்க? உரம் யூரியா தானே. புரிஞ்சுதா? அதை நம்ம சாப்பிட்றோம், உடம்புக்கு போகுது. நெல்லாக மாதிரி சாப்பிட்றோம், உடம்புக்குள்ளே போகுது, உடம்பு வளருது. அதாச்சும் உடம்பு வளர்னா தான் செல்லு உருவாகுது. செல்லுக்கு யூரியாவில் என்ன இருக்குன்னா நைட்ரஜன் தான் இருக்கும். திரும்ப அந்த செல்லு செத்து போச்சு, திரும்ப உடஞ்சி வெளியில் என்னமா வரும்? யூரியாவை ரத்தத்தில் தள்ளி விட்டுரும். அந்த யூரியா ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிறவர் தான் யார்? யூரியா மட்டும் இல்லை, தண்ணி, எக்ஸஸான தண்ணி. நம்ம உடம்பு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. சரியா? அதை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிற முக்கியமான ஆள் தான் யார்? கிட்னி. அவர் எடுத்து விடுவார். அப்புறம் ஸ்கின்னு வேர்வை அனுப்புதா, அதுலேயும் யூரியாலாம் வரும். இந்த உப்புலாம் பூக்குதில்ல, யூரியா, மினரல்ஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வைக்க. அது ஆனால் முக்கியமான கழிவு கிடையாது. அது இது லங்ஸு. கழிவு நீக்க மண்டலத்தில் ஸ்கின்னு, கிட்னி தான் மெயினானது. அப்புறம் ஸ்கின்னு, அப்புறம் லங்ஸு. லங்ஸ் என்னதை கழிவு நீக்கும்? கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அது அளவுக்கு அதிகமானாலும் பிரச்சனை. சரியா? ரைட். அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதை பற்றி முன்னாடியே பேசியாச்சு, விட்டுலாம். அடுத்து உறுப்பு மண்டலம். உயிரினங்கள் இந்த மாதிரி நிறையா உறுப்பு மண்டலங்களால் ஆனது. உறுப்பு மண்டலத்தை பற்றி சொல்கிறாங்க. உறுப்பு மண்டலம்னா எதால் ஆனது? நிறையா உறுப்புகளால் ஆனது. இங்கிலீஷில் ஆர்கான் சிஸ்டம். கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்கான்ஸ். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை ஆனது. அந்த உறுப்புகள் ஒரே வேலையை செய்யும், சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ரைட். குறிப்பிடத்தக்க தனி செயல்களை செய்யும். சரியா? கழிவு நீக்க மண்டலம். கிட்னி என்ன பண்ணும்? எக்ஸஸான யூரியா, எதெல்லாம் எக்ஸஸாக இருக்கோ, உடம்புக்குள்ளே கழிவு இருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்துடும். தேவையில்லாத எல்லாமே, நமக்கு தேவையானதே இருந்தாலும் போதுமானதோட அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் உறிஞ்சிடும் அது. சரியா? ரைட். அது முக்கியமான செயல். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டு, சுவாச மண்டலத்தில் நாசி துவாரங்கள். மூக்கு இருக்குல்ல, ஓட்டை, அது நாசி துவாரம்னா அதுதான். அடுத்து நாசில் அறை, உள்ளுக்குள்ளே ஓட்டை, துவாரம், அது உள்ளே போனால் ஒரு வெற்றிடம் இருக்கா, அதான் வந்து அறை. நாசில் கேவிட்டி, அது காற்று குழாய். அங்கேருந்து என்ன பண்ணும்? இந்த படம் எடுக்க போகும்பொழுதா? சரி, இதான் நாசில். இது நாசில் கேவிட்டி. மூச்சுக்குழல். மூச்சுக்குழல் பக்கத்தில் என்ன இருக்கும்? உணவுக்குழல், அது தனி. ஓகேவா? இந்த இடத்துல பிரியும், இந்த இடத்துல தான் ரெண்டாக பிரியும். உணவுக்குழல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், மூச்சுக்குழல் அங்கேருந்தே வரும். தொண்டையில் 2 பேரும் காமன் தான். தொண்டை வந்து உணவுக்கும் மூச்சுக்கும் காமன் தான். காற்று இதில் போகும், உணவு இதில் போகும். அப்படி
இது அப்படியே பிரிஞ்சு நுரையீரல். நுரையீரலில் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்பு மாதிரி இருக்கும். அதில் உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரும் காற்று. அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள்லாம் என்ன பண்ணும், ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்தில் கொடுத்துட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து உள்ளே விடும், திரும்ப வெளியில் வரும். இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதேமாதிரி தாவரத்தை ரூட் சிஸ்டம், ஸ்டெம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? வேறு மண்டலம், தண்டு மண்டலம்னு சொல்லுவாங்க. வேறு மண்டலத்தில் இத்தனை வகையாக இருக்குது. முதல் நிலை வேறு, இரண்டாம் நிலை, இந்த மாதிரி. இதோட வேலை, வேரோட வேலை என்ன? மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி, மினரல்ஸு இதெல்லாம் உறிஞ்சி மேலே அனுப்பணும். ஒரு சில வேர்கள் உணவை சேமித்து வைக்கும். கிழங்குலாம் இருக்குல்ல, கிழங்கு ஐட்டெலாம் வேறு. உணவு எங்கே தயாரிக்கப்படும்? வேர்லையா? கார்போஹைட்ரேட்டு தான் உணவு. உணவு எங்கே தயாரிக்கப்படும்? தாவரத்தில் இலையில். அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட்டு ஸ்டார்ச்சாக மாதிரி எல்லாத்துக்கும் கீழே வரும். ஏன்னா வேரெலாம் சாப்பிட்ணும்ல, வேர் சுவாசிக்கணும், வாழணும், வேருக்கு வரும். அது பயன்படுத்துறது போக மிச்சத்தெல்லாம் என்னவா பண்ணிடும்? ஸ்டார்ச்சாக மாற்றி சேமித்து வச்சுக்கணும். மாற்றணும். ஸ்டார்ச்னா என்னது? நிறையா கார்போஹைட்ரேட்டை பிடிச்சி வேற ஒரு மாலிகுலாக மாற்றிடுவாங்க. கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா இன்னும் இது நல்லா ஈஸியாக பிடிக்கும், சேமித்து வச்சிடும். ஒரு வேளை நைட்லலாம் என்ன இருக்காது, கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷன் நடக்காதுல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, இதிலேருந்து உறிஞ்சி மேலே வரும், மேலே இது அனுப்பிவிடும். கேட்கும், இலை கேட்கும், ஏய் எனக்கு சாப்பாடு இல்லைடா, நானாக தயார் பண்ணுவேன், விட்றாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், வேர்லேருந்து அங்கே போகும். அல்லது என்ன ஆகுனாக்கா, மழை இல்லை, செத்து போச்சு, மழை பெய்யலாம், என்ன ஆயிரும், செத்து போயிடும். வேர் அப்படியே இருக்கா, வேரில் உணவு இருக்குது, அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு வேறு இதெல்லாம் வாழ்ந்துக்கும். இல்லை வேரில் உணவு இருக்கிற வரைக்கும் அந்த செடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். வேரில் உள்ள உணவு தீர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், செத்து போயிடும். அப்புறம் திரும்ப அடுத்த மழை வரப்போ அதோட குட்டி எங்கேயாவது போட்டிருக்கும், விதை போட்டிருக்கும், அது முளைச்சி வந்து அந்த ப்ராசஸ் வரும். சரியா? அதுக்காக சேமித்து வச்சுக்கிற உணவை தான் நம்ம பிடிக்கிட்டு வந்து சாப்பிட்றோம், கிழங்கெல்லாம். அடுத்தது சரி, இது நீர், கனிமம், மினரல்ஸ் இருக்குல்ல, மினரல்ஸ் மண்ணில் இரும்பு, பாஸ்பரஸு, கால்சியம் அதெல்லாம் போன்றவற்றை கடத்துவதற்கும் தாவரத்தை நிலத்தில் நிலைப்படுத்துவதற்கும் உதவும். அது இல்லாமல் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு தாவரம் யார் காரணம், வேறு தான் காரணம். வேரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்கலாம், புரிஞ்சுக்கங்க. சாதாரண விஷயம், சயின்ஸ்னால் ஏதோ ஆகா வராது அப்படிலாம் இல்லை. நம்மளை சுற்றியில் நடக்கிற இயற்கையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அங்கே என்ன கஷ்டம் அப்படின்னா, அந்த ஆங்கில வார்த்தைகள் வரும்ல, குளோரோஃபைல், அவன் தான் கண்டுபிடிச்சான், அதனால் ஆங்கில வார்த்தை இருக்குது. அது மட்டும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு உணவு எங்கே சார் உற்பத்தி செய்யப்படுது, ஒரு இடத்துல தாவர செல்ல ஒரு இடத்துல உற்பத்தி செய்கிற இடம் தான் உணவு. அது கான்செப்ட் தெரியும், அதுக்கு பேர் என்ன யோசிக்கணும், போய் எடுத்து பாருங்கள். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வந்தோம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். உட்காந்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. என்ன மணிகண்டன், கேள்வி கேட்டு கேட்டு எடுத்து பார்க்கணும், டைம் மிச்சமாகும் நிறையா. நல்ல அறிவாளியாக மாறுவீங்க, அப்போ தான் அறிவாளியாக மாறுவீங்க. கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு கேட்டு படிச்சுன்னா அறிவாளி. அதே மாதிரி ஞாபக மறதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஞாபக மறதி இயல்பானது, புரிஞ்சதா? வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது. உறுப்புனா என்னன்னு சொல்கிறாங்க, 4-5 திசுக்கள் சேர்ந்து ஒரு உறுப்பு. முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை, குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை, புரியுதா? என்னது, ஏன் அப்படி போட்டிருக்கான்? செயல்னால் ஒருமை, செயல்கள்லாம் என்னது, பன்மை. ஒரு செயலை மட்டும் செய்யலாம், நிறைய செயலையும் செய்யலாம், ஒரு உறுப்பு. சரியா? ரைட், அமைப்பாகிறது. இது உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பு. திசுனானா அர்த்தம் நிறையா செல் சேர்ந்தது. இப்போ சொன்னா இல்லையா, இதயத்தில் தசை திசு இருக்கும், எப்பித்திலிய திசு, தோல் திசு இருக்கும். தோல் திசு எப்பயுமே ஒரு உறுப்பை கவர் பண்ணணும். எப்பித்திலியம் இங்கிலீஷில், தமிழில் தோல் திசு அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 2 திசு இருக்குது. சரி, அதான் சொல்கிறாங்க வெவ்வேறு திசுக்கள் தொகுப்பு. தொகுப்புனா சேர்ந்து, இது உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. மனித உடலில் வயிறுனாக இறைப்பையை குடிக்குது.
அது ஒரு உறுப்பு. இறைப்பை இருக்குல்ல, போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும், அதான் இறைப்பை. அது கண், அதெல்லாம் உறுப்புகள். இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகளாகும். தாவரங்களோட உறுப்புகள் இலைகள், தண்டுகள், வேறு, பல்வேறு வகையான திசுக்களால் உருவாகும். ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றுக்கு மேற்பட்ட திசுக்களால் ஆயிடும். கட்டாயம் மோஸ்ட்லி அப்படி வச்சுக்கோங்க. தசை திசு இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் திசு, எப்பித்தீலிய திசு இருக்கும். ஓகேவா? அது தசை, அவ்வளோதான். அது ஸ்பெஷல் பேர்லாம் அப்புறம் பேசிக்குவோம். சரியா? தசை தானே அது. இதயத்தில் இருக்குன்னா இதய தசை. ரைட். அடுத்தது அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். அவங்க பயாலஜி, அதனால் பேசுகிறாங்க, பேசிட்டுவோம். அடுத்த திசு ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் சேர்ந்தது, ஒரே வகையான வேலையை செய்யும், அப்படி வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக உருவான செல்களின் குழுவாகும். சொன்னோம் இல்லையா? தோல் திசு. தோல் திசு என்ன பண்ணும்? இன்னொரு உறுப்பை மூடி பாதுகாக்கும். இங்கிலீஷில் எப்பித்தீலிய திசு. அதை அப்படியே வச்சுட்டாங்க. சரி, அந்த மாதிரி அதான் போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக திசுக்கள் ஒரே வடிவங்களான அல்லது பல வடிவங்களான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியது. ஒரு சில திசு வந்துட்டு வெவ்வேறு வடிவமான செல்களையும் வச்சுருக்கும். இப்போ தோல் திசுலேயே 2-3 வகையான செல் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள் நரம்பு திசு. நரம்பு திசுக்கு என்னம்மா? நெர்வஸ் டிஷ்யூ, நரம்புகளை குறிக்கும். எப்பித்தீலியல் திசு தோல். இணைப்பு திசு, 2 உறுப்பை இணைக்கிறது. இணைப்பு திசு, ஜாயிண்ட் டிஷ்யூவை சொல்லுவாங்க. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படி கிடையாது. கனெக்டிவ் டிஷ்யூ அதுக்கு பேர். தசை திசு, மஸ்குலார் டிஷ்யூ, அது மாதிரி சொல்லுவாங்க. தாவரங்களில் கடத்தும் திசு, புறத்தோல் திசு, அடிப்படை திசு இப்படி இருக்குது. இதே நம்ம உடம்புல சொல்கிறாங்க 4 திசு: நரம்பு திசு, எப்பித்தீலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு. எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லியிருக்கான். தாவரங்களில் கடத்து திசு, புறத்தோல் திசு, அடிப்படை திசு. சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க போதும். செல், உயிரோட அடிப்படை அழகு என்னது? செல். இந்த ஒவ்வொரு திசுக்களும் எதால் ஆனது? செல்களால் ஆனது. 2-3 திசு சேர்ந்தது என்னது? உறுப்பு. அது ஒரு வேலை செய்யும். 4-5 உறுப்பு சேர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வாங்க. அதுக்கு பேர் என்னது? உறுப்பு மண்டலம். திரும்ப படிக்கணுமா? அதை வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். உயிரினங்கள் அடிப்படை அமைப்பு, செயல் அழகு எல்லாமே என்னது? செல்லு தான். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாம் யாருக்கு? அந்த செல்லுக்கு தான் போய் சேரும். புரிஞ்சுதா? ஆமாம். செல்லே உயிரினங்களின் கட்டமைப்பின் அழகு. ஆமாம் தானே? உங்கள் கையின் செயல்பாட்டை கவனித்தால் எத்தனை வகையான செல்கள் அதன் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன என்று அறியலாம். கையோட கட்டமைப்பு ஏகப்பட்ட செல்லு சேர்ந்தது. ஒரு செல்லை கண்ணால் பார்க்க முடியாது. கை தெரியுதா? எலும்பு செல் இருக்குது, நரம்பு செல் இருக்குது, தோலில் செல் இருக்குது, நகை செல் இருக்குது, ஏகப்பட்ட செல்லு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு தான். சரியா? ரைட். உயிரினங்களுடைய அடிப்படை வேலை என்ன? உயிரினங்களுடைய அடிப்படை வேலை என்ன? அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு வேலை, ஒரு பொருளை எடுத்து இந்த பூமிக்கு வேற ஒரு பொருளாக மாற்றி கொடுக்கணும். அதுதான் நம்ம வேலை. இப்போ கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோமா? அதை என்ன பண்ணணும்? உடச்சி கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி பிரித்து விட்டுறணும். திரும்ப அது எங்கே போகும்? பூமிக்கு போகும். கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு போகும், தண்ணி பூமியில் போயிடும். இது ரெண்டையும் திரும்ப யார் உறிஞ்சுவா? தாவரம் உறிஞ்சி திரும்ப அந்த ப்ராசஸ் பண்ணும். இந்த சைக்கிளில் ஒரு நடுவில் ஒரு ஜந்துக்கள் தான் நம்ம. சரியா? இதில் நிறைய மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும். திடக்கழிவுலாம் இருக்குல்ல, லெட்டின்லாம் போகுதுல்ல, அது ஒழுங்காக டீகம்போஸ் ஆகாது. நம்ம உறிஞ்சினது போக மிச்சம்லாம் அதில் இருக்குது. அதை டீகம்போஸ் பண்ணுமா? அதுக்கு தான் பண்ணி இந்த மைக்ரோப்ஸு அவங்க சாப்பிடுவாங்க. அதை அவங்க சாப்பிட்டு திரும்ப என்ன தான் பண்ணுவாங்க? எப்படி நம்ம உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, யூரியா அனுப்புகிறோம், அதுவும் அங்கே யூரியா மாற்றி விடும். நம்ம டீகம்போஸ் பண்ணாதான் அந்த மெட்டீரியல்.
புரியுதா? அதனால தான் சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும், அதை நல்லா மென்று சாப்பிடணும், நொறுங்க திங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன மாலிகுலாக உடைக்க முடியலையா, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாது, நிறைய வேஸ்டேஜ் வெளியில் போகும். தமிழில் இருக்கா பழமொழி, நொறுங்க திங்கணும் அப்படின்ட்டு. ரைட். அந்த மாதிரி அடுத்தது எபித்திலியல் திசு. எடுத்துக்காட்டு, திசுவில் ஒரு எடுத்துக்காட்டு தோல் திசு தான் இது. இவை தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்களால் ஆனவை. இவைகள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்குது. உடலோட மேற்பரப்பு மட்டும் இல்லை, உடல் உறுப்புகளையும் மூடி பாருக்கும். இதையும் எடுத்திங்கன்னா அது மேலே தோல் இருக்கும், இதயத்துக்குள்ளே வெற்றிடம் இருக்கும், அதை சுற்றிலும் அந்த தோல் இருக்கும். அதேமாரி குடல் இருக்கா, குடல்லையும் நடுவில் தசை இருக்கும், தசையை சுற்றிலும் என்ன பண்ணியிருக்கும், தோல் இருக்கும், எபித்திலியல் திசு. உடல் மேலேயும் மூடி இருக்கும், உடலில் உள்ளுக்குள்ளே இருக்கும் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பிரித்து வைக்கணும்ல, மெம்பரேன். அது அடுத்து தசை செல். இது எபித்திலியல் செல், தசை செல். எபித்திலியல் செல் எப்படி இருக்கும், தட்டையாக இருக்கும். மற்றும் தூண் வடிவ செல் ரெண்டு இருக்கும். தட்டை இங்கே பாருங்க, மேலே இருக்கிற தட்டை, இது தூண் வடிவ செல். இது ஒரு செல்லு, இது ஒரு செல். இந்த தட்டை தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய செல்லு. அடுத்து தசை செல்கள் இந்த மாதிரி இருக்கும். தசை நீண்ட கதிர்கோள் வடிவமாக இருக்கும். தசை செல்லோட முக்கியமான வேலையை சுருங்கி விரிதல். ஓகேவா? ரைட். இதில் 2-3 வகை இருக்குது. என்னென்ன வகைமா? வரி தசை, வரியற்ற தசை, இதய தசை. உனங்க வரி தசைனா எலும்பு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் வரி தசை. நம்ம இயக்கத்துக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் கை இருக்குது, பிரேக் வேணுமா? கவனிங்க, இதான் எலும்பு மண்டலம், எலும்பு மேலே தசை இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள், இந்த கை இப்படி மடக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்படி நீளமாக நீட்டிகிட்டு இருக்கிற கையை இப்படி மடக்கணும் அப்படின்னா இந்த தசை இருக்குல்ல, இந்த இடத்துல உள்ள தசை சுருங்கும். அதுக்கு பின்னாடி ஒரு தசை இருக்கும், அது விரிஞ்சு கொடுக்கும். திரும்ப கையை நீட்டணும்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்குல்ல தசை, அது சுருங்கும். அது சுருங்கும்போது விரிஞ்சு கொடுக்கும். அப்போ உயிரினங்களுடைய இயக்கத்துக்கு, லோக்கோமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு என்ன ஆகணும், தசை சுருங்கி விரியணும். அதுமாதிரி நான் சாப்பாடு உள்ளே போடுறோம், அதுவாக உள்ளே போயிடுமா? உணவுக்குள்ளே என்ன பண்ணும், சுருங்கி விரியணும். தசைகளால் ஆனது உணவுக்குள்ளும். அடுத்தது சிறுகுடல், பெருகுடல், அதுவும் சுருங்கி விரியணும். அப்போ தானே அவன் ட்ராவல் ஆகி போகும். அதுவும் எதால் ஆணுச்சு, புரிஞ்சுதா? தசைகளால் ஆனது. அதான் சொல்கிறாங்க தசை செல். அதோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்குறானா இல்லையா, நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவை சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுது. இந்த செல், தசையை உருவாக்கின செல் தசை செல். நரம்பு செல், இவரோட வேலையை இன்ஃபர்மேஷன் மட்டும் கடத்துவார். சரியா? வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் என்னது, உன்னை சுற்றியில் நடக்கிற விஷயங்களை உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு முடிவெடுக்கும். சரியா? உள்வாங்கிறது வந்துட்டு ஐம்புலன்கள், அந்த உள்வாங்கின விஷயத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். சரியா? இப்போ கண் பார்க்குது, என் கண் ஒளி உள்ளே போகும். கண்ணோட வேலை என்னது, ஒளி, லைட்டை அப்சர்வ் பண்ணுறது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது உள்ளே போய் விழித்திரையில் விழுவாங்க. அங்கே நரம்பு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நரம்பு தான் என்ன பண்ணும், மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணும். பார்க்குது, அங்கே புலி ஒன்று வருது, என் கண்ணு தான் அப்சர்வ் பண்ணும். அல்லது காது சத்தம் மட்டும் கேட்கும். என் முன்னாடி இல்லை, வேறு எங்கேயும் இருக்குது, மறைஞ்சிருக்குன்னா புலி உருன்னு உருமுமா? புலி உரும்பு தானே? ஆமாம், தமிழில் கேட்குறேன். ஒரு காதை அப்சர்வ் பண்ணும். உடனே என்ன பண்ணும், என் மூளை புலி மாதிரியே இருக்குது, ஓடி போயிரு அப்படின்னு ஆர்டர் கொடுக்கும். யாருக்கு?
எலும்பு தசைகள் இருக்குல்ல, வரி தசைகள், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். உடனே வரி தசையெல்லாம் என்ன பண்ணும், சுருங்கி விரியும், கை கால் மடங்கி நீளும் ஓடிடுவாங்க கிடுக்கிடுன்னு. இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல் தான் யார்? நரம்பு செல். நரம்பில் என்ன ஓடாது? ரத்தம் ஓடாது. கும்பிட்ட பையன் அவனை நம்ம பிரைம் மினிஸ்டராக வச்சுருக்கோம்னா நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க பார்த்துக்கோங்க. அதனால தான் அறிவாளிகள்லாம் குழுவாக போட்டு அனுப்பி விட்ருக்கான் வெளிநாட்டுக்கு. நம்ம தானே எங்கள் நாடு நல்லவங்க வல்லவங்கன்ட்டு. அவன் போகல, அவன் பார்ட்னர்ஸுக்கு மார்க்கெட்டு பிடிக்கிறதுக்கு மட்டும் அவன் போவான் ஃப்ளைட் ஏறி. இப்போ போயிட்டு வாங்கன்னு எல்லாம் எதிர்கட்சி கொண்ட குழுவை போட்டு அனுப்பி விட்டாங்க. நம்ம தானே. கேள்வி கரண்ட் அஃபேர் பார்த்துக்கோங்க. சரி, அந்த மாதிரி நரம்பு செல்லின் உடலம் கிளைத்துன்னா நீளமாக கிளை. இது முக்கியமான செல்லு, வால் மாதிரி இருக்கு. நீண்ட நரம்பு நார்களை கொண்டவை. நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல். சரியா? நம்ம உடம்புல ஒருங்கிணைத்தல். சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன்லேருந்து எல்லாமே அவர் தான், மூளை தான் ஒருங்கிணைக்கும். உமிழ் நீர் சுரக்கிறதுலேருந்து எல்லாமே மூளை தான் ஒருங்கிணைக்கும். உமிழ் நீர் எதுக்கு தேவை? பெரிய மாலிகுலை உடைக்கிறதுக்கு, செரிமானது. மாம்பழத்தை பார்க்குறோம், கண்ணால் தானே பார்க்குறோம், மூளைக்கு போகும். உடனே மூளை ஆர்டர் போடுறோம். சலைவாரி கிளான்ஸ் இருக்கும் வாயில். அங்கே பாரு நல்லா மாம்பழம் இருக்குது, ரெடி ஆகிக்கோ அப்படின்னும். உடனே என்ன ஆகுது? அதுவாக நடக்கும். அனிச்சை செயல் அது பாட்டில் நடந்துடும். எச்சு ஊறுதா? மாம்பழத்தை பார்த்தோன்னே எச்சு ஊறுது, புளியை பார்த்தோன்னே எச்சு ஊறுது. சரியா? அந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறவர் தான். அப்போ நம்ம கை கால் ஓடுறது ஒடியாறது மட்டும் இல்லை, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிஸையும் அவர் தான் மறைமுகமாக. அதுக்காக அவர் போக மாட்டார், அதுக்காக மூளையிலேருந்து ஒன்று சுரந்து அனுப்புவார். அவர் போய் டச் பண்ணுவாங்க. டேய் எந்திரா, தூங்காத எந்திரி அப்படின்னு. அவருக்கு பேர் என்ன? யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பயாலஜி. என்சைம்லாம் இல்லை. ஹார்மோன். அதுக்கு பேர் தானே அது, ஹார்மோன். சரியா? ஹார்மோன் அதுக்கு பேர். தூண்டுதல். இவர் ஒரு கம்யூனிகேட்டர். போய் இந்த வேலையை செய்ய அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. மூளை தான் தூண்டி விடுவார் அந்த வேலையை. ஓகேவா? என்சைம் வந்துட்டு நொதி அப்படின்னா பெரிய மாளிகையில் சின்னதாக உடைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ரைட், குட். பரவாயில்ல, ட்ரை பண்ணுறீங்களா? அது சரியாக தப்பாக ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்புறம் தப்பாக சரி பண்ணிக்கணும். சரியா? ரைட். செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்யுது. செய்தி பரிமாற்றம் தான் நடக்குது. மூளை இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் போகுது மூளைக்கு. அங்கே புலி இருக்குது. உடனே மூளை என்ன சொல்லும்? எல்லா தசைக்கும் ஓடுங்கடா, நிற்காத, புலி வந்துருச்சுன்னு விரட்டும். அது சுருங்கி விரியும். யார் இந்த இன்ஃபர்மேஷன் கடத்துறது? நரம்பு தான். அடுத்தது ரத்த சிவப்பு செல்கள், ஆர்பிசியா. ரத்தம் குறைஞ்சி போச்சுமா. ரத்தம்லாம் குறையாது, அது அளவாக தான் இருக்கும். அதில் உள்ள இவர் குறைஞ்சி போயிடுவார். இவரோட முக்கியமான வேலை என்ன சார் அப்படின்னா, லங்ஸ் ஆக்சிஜனை தூக்கி உள்ளே விடுதா? ஆக்சிஜன் யாரு கூட பயங்கரமான காதலர்னு கேள்விப்பட்டோம்? இரும்போட லவ்வர். 2 பேரும் பயங்கரமான ஆள். அதுக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறேன் இரும்புக்கெல்லாம். இரும்பு கம்மியெலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன். எதுக்கு? வளிமண்டலத்தில் 21% ஆக்சிஜன் இருக்குது. வெறும் இரும்பு விட்டிங்கன்னா 2 பேர் லவ் பண்ணி ஓடி போயிடுவாங்க. அதை துரு பிடிச்சி கீழே விழுந்துருவாங்க. சரியா? அப்போ அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வைக்க தான் பெயிண்ட் அடிக்கணும், அழகுக்காக அடிக்கலை. அலுமினியத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோமா? புரியுதா? அவர் துரு பிடிக்க மாட்டார், அதனால் பெயிண்ட் அடிக்கலை. இவர் துரு பிடிச்சிடுவார், ஃபெரஸ் ஆக்சைடாக மாறிடுவார் அவங்க 2 பேரும். அப்போது இந்த ஆர்பிசி இதான் செல்லு. இந்த செல்லை சுற்றிலும் சிகப்பாக இருக்குல்ல, அது எதால் ஆணுச்சுன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட். ஹீமோக்ளோபின் அது ஒரு மாலிகுல். இந்த செல்லு மேலே ஒட்டியிருக்கு பெயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹீமோக்ளோபின் தான் சிவப்பு கலரில் இருக்கும். அது எதால் ஆணுச்சு அப்படின்னா இரும்புனால் ஆணுச்சு. இந்த ஹீமோக்ளோபினுடைய பகுதி பொருள் அது இரும்பு, மேலே ஒட்டி இருக்கும். லங்ஸ் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் தூக்கி ரத்தத்தில் கொடுக்குதா? ரத்தத்தில்னா இவர் போய் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுவார், எடுத்துகிட்டு போவார். இவர் எடுத்துகிட்டு போய் எல்லா செல்லுக்கும்
ஆக்சிஜனை உள்ளே தள்ளி விடுவார். யார்? அந்த ஹீமோகுளோபின், ரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின். ஆக்சிஜன் போனால் தான் என்ன ஆகுவாங்க? கார்போஹைட்ரேட் உடையும். கார்போஹைட்ரேட் உடஞ்சாதான் என்ன கிடைக்கும்? ஹீட்டு, எனர்ஜி கிடைக்கும். ஹீட்டு கிடைச்சாதான் வேலை நடக்கும். அப்போ ரத்த சிவப்பணுக்கள் குறைஞ்சிட்டாலோ, அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தாலோ அது என்ன பண்ண முடியாது? ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி கொண்டு போக முடியாது. சோறு சாப்பிடுவோம், நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நோய் நிறைய பேருக்கு இருக்குது. சோறு சாப்பிடுவோம், கார்போஹைட்ரேட் உள்ளே போகும், சிறுகுடல் கார்போஹைட்ரேட் அப்சர்வ் பண்ணி கொண்டுட்டு போகும் எல்லா செல்லுக்கும். அங்கே போனால் என்ன இருக்காது? அதை உடைக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்காது. அப்போ என்ன ஆயிரும்? கார்போஹைட்ரேட்டு உடைக்க முடியாது. அப்போ எப்படி இருப்பான் ஆள்? மாப்பிள்ளை ஏதாவது ஜோக் அடிச்சிங்கன்னா சரி, நீங்களாம் சிரித்து முடித்தோன்னா அவன் ரொம்ப நேரம் அப்படின்னா சிரிக்க முடியாது அவனால். சிரிக்கன்னா என்ன பண்ணணும்? தசை சுருங்கி விரியணுமா? அதுக்கு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அதான் அனீமிக், இரத்த சோகை. எப்போ பார்த்தாலும் டெட் பாடி மாதிரியே நடப்பான். அப்படி இல்லை, நல்லா இருந்தவனுக்கு திடீர்னு குறைஞ்சி போயிடும். மெயினாக பெண்களுக்கு அடிக்கடி வரும். அப்போ என்ன பண்ணணும்? இரும்பு சத்து உள்ள பொருளை நல்லா சாப்பிடணும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு இவங்களுக்குலாம் அதிகமாக வரும். அனிமிக்காக இருக்குது, சாப்பிட்டா பசிக்காது. ஏன்னா கார்போஹைட்ரேட் உடைக்க முடியலையே. அப்போ சாப்பாடு அப்சர்வ் பண்ணுமா? அது பண்ணாது, பசிக்காது, மசில்லாம் வலிக்கும். ஏன்னா அது சுருங்கி விரியறதுக்கு முடியாது. ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ணும்? கார்போஹைட்ரேட் உடையும். சுருங்கி விரியனில் கஷ்டப்படுத்துறீங்க, அதை ஆக்சிஜன் இல்லாமல் உடையும். அப்போ என்ன ஆயிராங்க? ஆல்கஹால் புடிசாய் ரத்த கட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்துடும். இதெல்லாம் நடக்கும். கை காலெலாம் வலிக்கும், தூக்கமாக வரும். ஏன்னா வேலை செய்யணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். ஆற்றல் வேணும்னா கார்போஹைட்ரேட் மட்டும் இருந்தால் போதும். அது என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜனை யார் எடுத்துகிட்டு போவா? லங்ஸ் நல்லா வேலை செய்யுது, ஆனால் பிளட்டில் யார் இல்லை? ஹீமோகுளோபின். வெரி சிம்பிள். எந்த புக்கில் இருக்குது? நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதான் பொது அறிவு. நம்ம வச்சுருக்க அறிவுலாம் என்னது? ஏதோ பொதுவாக பேசிக்கிட்டு இருப்பானுங்க, காமன் சென்ஸு. அது ரியல் சென்ஸ் கிடையாது. ரியல் சென்ஸ்லாம் புக்கில் இருக்குது. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரியா? சரி, அடுத்தது டாக்டர் மாத்திரை கொடுக்குறான். இந்த நோய்ப்பான்னு சொன்னால் அதையாவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன வேணும்? நமக்கு அறிவு வேணும்ல. அதுக்கு தான் புக்கில் இருக்குது. சரி, வட்ட வடிவம். அது என்ன ஷேப்பில் இருக்குது? வட்ட வடிவம், இருபுறம் குழியாக இருக்கும். இதில் வந்து இது இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் இல்லாத மனித செல் வந்துட்டு இது ரத்த சிவப்பணு. ஏன் சார்னாக்கா நியூக்ளியஸ் இருந்தாக்கா அது ஒரு இடத்த பிடிச்சிக்கும், குளிந்து காணப்படாது. இப்போ குழியாக இருக்கா, பள்ளமாக இருக்கா, அப்போ பரப்பு அதிகமாக இருக்கும். பரப்பு அதிகமாக இருந்தால் நிறைய ஹீமோகுளோபின் இருக்கும். நிறைய ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா நிறையா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு தான் எல்லாம் சொன்னேன் இல்லையா? செல்லு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட உருவம் இருக்கும். ஓகேவா? ரைட். இருபுறம் குழியாக இருக்கும். தட்டு மாதிரி இருக்கா, பிளேட்டு மாதிரி இருக்கும். இரத்த சிவப்பு செல்கள் உடலின் பல்வேறு பகுதியில் ஆக்சிஜன் எடுத்து செல்லுது. அதோட எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஓ இதாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். உணவே மருந்து. சரியா? ரைட். அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கின்றன. எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த செல்லேருந்து என்ன பண்ணும்? கழிவு கார்பன் டை ஆக்சைடு. சிவப்பு ரத்த செல்கள் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இயங்குகின்றன. வேகமாக ரத்தத்தில் ஓடணும். உட்கரு இருந்தான்னா அது கொஞ்சம் வெயிட் ஆயிரும், மாஸ் அதிகமாகிடும். வண்டியில் நீங்கள் 2 பேர் போகிறீங்க, 4 மூட்டையை வச்சுட்டு போனால் வண்டி அணைச்சிட்டு தான் போகும். நம்ம 2 பேர் போனால் நல்லா போகும். அதான் மாஸ் நியூக்ளியஸை கழட்டி விட்டுருச்சு. இல்லை. அடுத்தது சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. 2 மில்லியன்னா எவ்வளவு? 1 மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம் ஒவ்வொரு நொடியும் இறக்குதாமா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம புது செல் உருவாகணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? புது செல் எப்போ உருவாகும்? எப்படி உருவாகும்? சாப்பிட்டா தான் உருவாகும். ஒழுங்காக திங்கணும், சாப்பிட்ணும். முதல் வேலை என்னது நமக்கு? சாப்பாடு. சரியா? அடுத்தவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அது வாங்கணும், அப்படி பிகு பண்ணிக்கிட்டு சாப்பிடாமலாம் இருந்தாலும் அது வந்து அந்த செல்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரியா? வேலை செய்கிற அளவுக்கு சாப்பிடணும். வேலை செய்கிற அளவுக்கு
கரெக்டாக. காட்டில் வேலை செஞ்சுன்னா நிறையா பசிகளுக்கு நிறையா சாப்பிட்ணும். வேலை குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், சாப்பாட்டை குறைச்சிக்கணும். அதுவும் சரிவிகித உணவு சாப்பிட்ணும், எல்லா சத்து இருக்கிற மாதிரி. நான் காய் சாப்பிட மாட்டேன், வெறும் சோறு தாங்க திம்பனா பிரச்சனை. மினரல் விட்டமின்லாம் குறைஞ்சிடும். பழம்லாம் சாப்பிட மாட்டேன், தப்பு. எல்லாத்தையும் சாப்பிட்ணும். மனித உடம்பில் புதிய சிவப்பு ரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன, டெய்லியும் உருவாகும். அடுத்து மூளைச்செல், ஸ்டெம் செல் அப்படிம்பாங்க. பிரேக் போயிட்டு வந்து பார்க்கலாம். போயிட்டு வாங்க. இல்லை முடிச்சிடலாம் இருங்க. இந்த ஒரு இது தானே இருக்குது, முடிச்சிட்றேன். மூளைச்செல், ஸ்டெம் செல். கவனிங்க, பல செல் உயிரிகளில் இது நடக்கும். ஒரு செல் உயிரியில் அங்கே கிடையாது, அம்மா அப்பாலாம் கிடையாது. பல செல் உயிரில் தான் இருக்கும். இப்போ நம்மலாம் எப்படி உருவாகிறோம் அப்படின்னா அம்மாவோட கருவில். ஆமாவா? அம்மாவோட கருவில். இப்போ நார்மலாக ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குமா? நியூக்ளியஸில் முக்கியமான மரபு பொருள் இருக்கும். மரபு பொருள்னா என்னது? முன்னோர்களுடைய கேரக்டர்லாம் அதில் இருக்கும். என்னது அதுக்கு பேர்? டிஎன்ஏ. டிஎன்ஏ இருக்கிற இடத்துக்கு பேர் தானே அது குரோமோசோம். குரோமோசோம். குரோமோசோமுக்குள்ளே அது டிஎன்ஏ வரும். ஓகேவா? சரி, எத்தனை ஜோடி குரோமோசோம் இருக்கும்? 23 ஜோடி. ஜோடி நல்லா புரிஞ்சுக்கணும். நார் மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவோட கேரக்டர்லாம் அதில் தான் இருக்கும். ஓகேவா? நார் மாதிரி இருக்கும். ஒரு ஜோடினா இதுதான் ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும். இதுதான் குரோமோசோம். இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு படம் போட்டிருக்கான், இந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி தனியாகவே இருக்குது, பார்ப்போம். இதை தான் இப்படி போட்டிருக்கான். இதுதான் ஒரு ஜோடி. இது ஒன்று. இது ஒரு குரோமோசோம் ஜோடி. ஓகேவா? என்னம்மா? குரோமேட்டின். அது ஜீன் வெர்சஸ் குரோமோசோம். ஆமாம்மா, இங்கே பாருமா, ஜோடி தாம்மா, அது குரோமோசோம் தாம்மா. இதுதான் ஒரு ஜோடி. இங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு இருக்கா இல்லையா? இங்கே தாம்மா குரோமோசோம் தாம்மா போட்டிருக்கான். கீழே படித்து பாருங்கள். சரி, நீங்கள் வேறு டவுட் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ நம்ம உடம்புல உள்ள ஒரு செல்லை எடுத்து, நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்லாக இருக்கணும். அது எந்த செல்லை, எந்த பார்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. தசை செல்லோ நரம்பு செல்லோ எது எடுத்தாலும் நியூக்ளியஸ் இருக்கணும். நியூக்ளியஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இதுதான் மரபு பொருள். மொத்தம் 23 ஜோடி இருக்கும். எத்தனை ஜோடி? 23 ஜோடி. சரியா? இதே நம்மளை எங்கே உருவாகிறோம்? அம்மாவோட கருப்பையில். கருப்பையில் கருமுட்டை இருக்கும். இங்கிலீஷில் என்னம்மா? ஓவலம். சைக்கோட்டு கிடையாது. ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு செல் தான் சைக்கோட். சரி, சரியா? அம்மாவோட கர்ப்பப்பையில் கருமுட்டை இருக்கும். அப்பாவோட விந்து ரெண்டுமே செல்லு. இது ஒரு செல்லு, ஆனால் முழுமை இல்லாத செல், முழுமையற்ற செல். இது ஒரு செல்லு. இதுவும் செல்லு தான், இதுவும் செல்லு தான். சரியா? நார்மல் செல் என்ன இருக்கும்? இந்த மாதிரி அம்மாவோட நார்மல் செல் எடுத்து பார்த்திங்கன்னா 23 ஜோடி இது இருக்கும். இதில் தான் அவங்க அப்பா அம்மாவோட கேரக்டர்லாம் அதில் இருக்கும். அவங்க கேரக்டர் தான் அவங்க அம்மா இருப்பாங்க. சரியா? கருமுட்டை பார்த்திங்கன்னா அதுவும் செல்லு மாதிரி தான், முழுமையில் பெறாத செல். அதை எடுத்திங்கன்னா 23 ஜோடி இருக்காது. இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்கும். ஒவ்வொன்று தான் இருக்கும். வெறும் 23 தான் இருக்கும், ஜோடி இருக்காது. புரிஞ்சுதா? 2 இருக்காது. அதே மாதிரி அப்பாவோட விந்து அதுவும் செல்லு தான். சரியா? அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த பாட்டு இருக்காது, இந்த பாட்டு மட்டும் இருக்கும். இந்த பாட்டு மட்டும் இருக்கும். புரிஞ்சதா?
அதுவும் முழுமை பெறாதது. ஆனால் செல்லு தான், ஆனால் முழுமை பெறாது, ஷார்ட் லிவிங். இப்போ என்ன ஆகுனாக்கா இந்த 2 செல்லும் சேரும், கருமுட்டையும் விந்து செல்லும் சேரும், சேர்ந்து ஒவ்வொன்று தானே இருக்குது, எல்லாம் 2 மாறிடும். அம்மாவோட கர்ப்பப்பையில் மாறும். புரிஞ்சுதா? அவங்களோட கருமுட்டையில் ஒவ்வொன்று தான் இருக்கும் குரோமோசோம். அப்பாவோட விந்தில் ஒவ்வொரு குரோமோசோம் தான் இருக்கும். மொத்தம் 23 குரோமோசோம். 23 ஜோடி இருக்காது, 23 சிங்கிள். சரியா? இது 2 சேர்ந்து முதல் செல் ஃபார்ம் ஆகும். அதுதான் நாம் ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆயிரும். கரு விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது இப்போ என்ன ஆயிடுச்சு, அம்மாவோட கேரக்டரு அப்பாவோட கேரக்டர் 2 சேர்ந்து ஒரு புது வகையான செல்லு உருவாயிடுச்சு. ஆமாவா? அதே இது பார்த்தோம்ல பாக்டீரியா, அது ஒரு செல்லு, அதுவே நம்ம டூப்ளிகேட் ஆகிட்டு 2 செல்லாக மாறிடும். இந்த பாக்டீரியா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், மாற்றமே இருக்காது. பட் பல செல் உயிரிகளில் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆண்பால் பெண்பால். ஆமாவா? பால் இனப்பெருக்கம், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், பால் இனப்பெருக்கம். எதெல்லாம் பால் இனப்பெருக்கம் நடக்குதோ அங்கெல்லாம் அப்படி தான் நடக்கும். ஆண்லேருந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் மட்டும் வரும், ஒரு இது மட்டும். பெண்லேருந்து கருமுட்டையில் இருக்கும். ஆண்லேருந்து என்ன பண்ணும், இன்னொரு குரோமோசோம், 2 சேர்ந்து ஒரு ஜோடி குரோமோசோமாக மாறி முழுமையான செல்லாக மாறும். இந்த செல்லில் யாரோட கேரக்டர் இருக்கும், இந்த 2 பேரோட கேரக்டரும் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதான் பாதி அப்பா மாதிரி இருப்பான், பாதி அம்மா மாதிரி இருப்பான். முழுசாக அப்படியே அம்மா மாதிரியே இருப்பான், ஆனால் மூக்கு கண்ணு மட்டும் அப்பா மாதிரி இருக்கும். முழுசாக அம்மா மாதிரியே இருக்கலாம், கேரக்டர் அப்படியே அப்பா மாதிரி இருக்கும். சரியா? அவங்க 2 பேர் கேரக்டர் இல்லாத இன்னொரு கேரக்டர் இருக்கும். யாரானா அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அம்மா அப்பா, அவங்க கேரக்டர் அங்கே மறைஞ்சிருக்கும், அவங்க அப்பா அம்மாட்ட தெரிஞ்சிருக்காது, இங்கே வெளிப்படும். சரியா? இதுதான் அந்த முதல் செல், அம்மாவோட கருவில் உருவாகக்கூடிய முதல் செல். அதனால தான் வாந்திலாம் வரும். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன, ஒவ்வாமை, வாந்தி வருதா? இப்போ என்னாச்சு, புதுசாக ஒரு செல் உருவாயிருச்சு அம்மாவோட வயிற்றில், உடம்பு ஏற்றுக்காது, அதான் வாந்தி வர்றது. புரிஞ்சுதா கான்செப்டு? புதுசு அந்த அம்மாவோட செல்லில் இருந்தால் பிரச்சனை இல்லை, புதுசான செல்லு, அவங்களோட கேரக்டரு இன்னொருத்தரோட கேரக்டர் சேர்ந்து புது செல்லு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆகுது தான் ஃபஸ்ட்டு செல். இந்த செல்லு தான் என்ன ஆகுனாக்கா ஃபஸ்ட்டு இதே மாதிரியான பல செல்லாக மாறும். ஒரு செல் பல செல்லாக மாறும். எப்படி வைரஸ் இந்த இது பாக்டீரியா பிரியுதுன்னு பார்த்தோம், பல செல்லாக மாறும். மாறி அம்மாவோட கர்ப்பப்பையில் போய் ஒட்டிக்கும். ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை ஒட்டுது அம்மாவோட. ஏன்னா அம்மாவோட உடம்புலேருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம இந்த இந்த செல்களுக்கு உணவு கிடைக்கும். ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், தொப்புள் கொடி உருவாகும். தொப்புள் கொடி வழியாக தான் என்ன ஆகும், பிளட்டிலேருந்து உணவு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பிளட்டு உள்ளே போகாது. ஏன்னா அந்த குழந்தையோட பிளட்டு வேறு, அம்மாவோட பிளட்டு வேறையாக இருக்கும். சேம் அதே ப்ராசஸ், தொப்புள் கொடி வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும் அம்மாவோட பிளட்டு. தொப்புள் கொடி என்ன பண்ணு, உறிஞ்சி சாப்பாட்டை மட்டும் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய். புரிஞ்சதா? ரைட், ஓகே. அந்த மாதிரி தொப்புள் கொடி அதுக்கு மேலே என்ன பண்ணும், ஒரு கவர் உண்டு பண்ணிக்கும் அதோட செல்களாலேயே. பனிக்கூடன்னு சொல்கிறாங்களே, ஒரு கவருக்குள்ளே தனியாக இருக்கும் அம்மாவோட உடல்லையே தனியாக ஒரு தோல். அந்த புது செல்லு ஃபார்ம் ஆச்சுல, அந்த செல்லு அதோட செல்களாலேயே ஒரு கவர் உண்டு பண்ணும். அதோட செல்களால் என்ன பண்ணும், அம்மாவோட உடம்புல கர்ப்பப்பையோட ஒரு பைப்பு அட்டாச் பண்ணிக்கும். அதான் என்னது, தொப்புள் கொடி. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மலாம் 10th படிக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. 10th படிக்கிற வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட்லாம் அங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. 10th மேலே போகும்போது தான் என்ன பண்ணுறோம், சயின்ஸு, ஆர்ட்ஸு, அதில் நிறையா குரூப்பாக பிரிக்கிறோமா. அது மாதிரி இதெல்லாம் உருவாக்குனதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு செல்லாக உருவாகும். ஃபஸ்ட்டு இதய செல், இதயம் உருவாகும். ஃபஸ்ட்டு இதயம் தான் உருவாகும், அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அவ்வளோவா. இதய செல்லாம் உருவாகும்.
செல், இந்த செல் உருமாறி இதே செல்லாக மாறிடும். அப்புறம் நரம்பு செல் பார்த்தோம்ல, நரம்பு செல் உருவாகும். இப்படி உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதவிதமான செல்களும், அதேமாதிரி ரத்த சிவப்புன்னு பார்த்தோம்ல அதெல்லாம் உருவாகும். இப்படி ஒவ்வொன்றா இந்த செல் இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு உருவான செல்லு, அதுதான் என்னவா மாறும், அந்த மாதிரியான கேரக்டரைஸ்டு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரைஸ்டு செல்லாக யூனிக் செல்லாக மாறும். அப்படி யூனிக் செல்லாக மாறுறதுக்கு முன்னாடி அம்மாவோட கர்ப்பப்பையில் உருவாகுதுலேயே இந்த செல்லு தான் ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நரம்பு செல்லும் உற்பத்தி பண்ணலாம், கிட்னி செல்லை உற்பத்தி பண்ணலாம், லிவர் செல்லை உருவாக்கலாம், ஹார்ட் செல்லை உருவாக்கி. எனக்கு ஹார்ட்டே போயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா அம்மா என்னோடய தொப்புள் கொடி அந்த பயிரில் பனிக்கூட தோல் அதை எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கணும். அதை எடுத்து எனக்கு ஹார்ட்டு போச்சு, சாக போகிறேன், அடுத்தவன் ஹார்ட்டெல்லாம் தேவையில்லை, அந்த ஸ்டெம் செல் எடுத்துகிட்டு வந்து ஹார்ட் செல் மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட் செல் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு 5-6 செல்லை கொண்டு போய் ஹார்ட்லேயே வச்சிடலாம். அப்படிலாம் வெளியிலே ஆட்டை தயாரித்து அந்த ஆட்டு செத்து போன ஆட்டை தூக்கி போட்டு இதை வச்சுக்கலாம். ஸ்டெம் தெரப்பி விளம்பரம்லாம் வருதா டிவியில்? ஸ்டெம் பேங்க் இருக்குது, என்னென்னு சொல்லுவேன், என்ன பேங்க்கு, ஸ்டெம் செல் பேங்க்கு. இதான் ஸ்டெம் செல் தான் இது. அதை வச்சு உன்னோட ஸ்டெம் செல்லாக இருக்கணும், அதை வச்சு உற்பத்தி பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டெம் தெரப்பி அப்படிம்பாங்க. அதே லிவர் போச்சு, ஸ்டெம் செல் இருந்ததுன்னா அதை எடுத்து லிவர் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு லிவரில் ஆட் பண்ணி விட்டோம்னா லிவர் ஈஸியான ரீப்ரொடக்ஷன் ஆகிரும். லிவர் தெரப்பி சரியா? கேள்விப்பட்டிருக்கோமா? டிவியில் பார்க்குறோம்ல, என்னென்னே தெரியாது வச்சுருப்போம். இப்போ எல்லாம் அதில் போய் அவங்க குழந்தைங்களோட ஸ்டெம் எல்லாம் அது இருக்கிற 60 வயசில் எல்லா அட்டலையும் பண்ணிட்டோம். இதில் இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளோதான், உலகம் என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. 50 கோடி பேர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கும்? உலகம் ஃபுல்லாக 50 கோடி பேர் தான் தாங்கும், மனிதர்கள் அவ்வளோதான் இருக்கணும். எத்தனை கோடி பேர் இருக்கும்? 800 கோடி பேர் இருக்கும். இன்னும் அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவன் இருப்பான் 1600, 2000 பேர், 3000 கோடி வந்துடும். பூமி தாங்குமா? நம்மளே பூமி அழிக்க போகிறோம். சரி, எந்த வகை ஒரு வகை அங்கே போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் ஸ்டெம் செல். அம்மாவோட கருவில் உருவாகும் ஃபஸ்ட்டு செல். புது செல் எங்கே உருவாகும்? அம்மாவோட கருவில், கருப்பையில். அம்மாவோட கருமுட்டை அப்பாவோட வந்து 2 சேர்ந்து இதுதான் செல், ஒரே மாதிரி. இதுதான். அதுலேருந்து என்ன ஆகுது? தசை செல் உருவாகுது, குடல் செல் உருவாகுது, கல்லீரல் செல்லு, இதய செல்லு, அப்புறம் என்னது, நரம்பு செல்லு, ரத்த செல், எல்லாம் இந்த மாதிரி. அதான் மூல செல். மூலம்னா என்ன அர்த்தம்? அடிப்படை. ஓகேவா? எந்த ஒரு வகை செல்லுக்குள்ளும் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது. எந்த ஒரு வகை செல்லுக்குள் சரி. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. புரியுது என்னென்னு? எந்த வகைனா இப்போ சிவப்பணுவா அது உடஞ்சி 2ஆக மாறிச்சுன்னா 2 சிவப்பணு கிடைக்கும், அதுதான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அதை தான் சொல்கிறான் ஃபஸ்ட் லைன். ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள். கருவில் எது? அந்த இது தொப்புள் கொடி, அந்த மேலே பனிக்கூடத்துக்கு தோல், அதெல்லாம் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அதை மாறக்கூடியவை. கண்டுபிடிச்சிருக்கானுங்க அந்த அளவுக்கு. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல், தசை செல், சுரப்பி செல், இப்படி எதுவாக வேணாலும் மாறலாம். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூல செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகு தண்டில் ஏற்படும் காயம். முதுகு தண்டுனா அது ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அதில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதாவது செல்லெல்லாம் செத்து போச்சுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? புரியல? ஸ்டெம் தெரப்பினா என்னது? அதை தான் இதுதான் ஸ்டெம் செல்லு. இதை எடுத்து மூளைச்சாவு, அது மூளையில் உள்ள செல்லாம் செத்து போச்சுன்னு அர்த்தம். மூளையை உருவாக்கலாம், உருவாக்க முடிஞ்சு தயார் பண்ணாக்க வைக்கலாம். அதுக்கு அவனோட ஸ்டெம் செல் எடுத்து வச்சுருக்கணும்ல, அதெல்லாம் எந்த வகையான செல்லை வேணாலும் உருவாக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்த்தோம்? செல்லுனா என்ன? நேற்று இன்றைக்கும் செல்லு தான் எல்லாமே. நம்ம உடம்பு என்னது? செல்லு தான். நம்ம உடம்புல எத்தனை செல் இருக்குது, எத்தனை வகையான செல் இருக்குது. அப்புறம் செல்லுக்கும் ஆர்கானிசம் உயிரினத்துக்கும் என்ன வித்தியாசம்? உயிரினத்துக்குள்ளே உறுப்பு மண்டலம், உறுப்புனா என்ன, திசுனா என்ன, இது எல்லாத்துக்கும் அடிப்படை எது? செல்லு. செல்லோட நுண்ணுறுப்பு, அங்கே யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ரைட். இது எதில் இருக்குது? 6th டேர்ம் 2 7th டேர்ம் 2ல் செல் அப்படின்ற பாடத்தில் இருக்குது.
அடுத்த பாடம் போயிட்டு வாங்க பார்ப்போம். 1/4 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க.